லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் பல ஆண்டுகளாக ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக காத்திருக்கிறது. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் இன்று பிரம்மாண்டமாக அந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சற்றுமுன் அனிருத் முன்பாக மண்டியிட்டு இருக்கும் போட்டோ ஒன்றை விக்னேஷ் சிவன் ஷேர் செய்துள்ளார். சிம்பு வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளியான போடா போடி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் விக்னேஷ் சிவன். அதற்கு முன்னதாக வேலையில்லா பட்டதாரி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தார். தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் படத்தை இயக்கும் போது நயன்தாராவுடன் காதல் ஏற்பட்டு அவரையே திருமணமும் செய்து கொண்டார். முதல் படமே விஜயின் துப்பாக்கி படத்துடன் வந்து படுதோல்வியை சந்தித்தது என விக்னேஷ் சிவன் சமீபத்த பேட்டியில் கூறியிருந்தார். விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படம் விக்னேஷ் சிவனுக்கு வெற்றி படமாக அமைந்தது. சூர்யாவுடன் இணைந்து நடித்த தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படமும் பெரிதாக ஓடவில்லை. மீண்டும் விஜய் சேதுபதி நயன்தாரா மற்றும் கூடுதலாக சமந்தாவை வைத்து இயக்கிய காத்துவாக்குல 2 காதல் திரைப்படம் ஓரளவுக்கு ஓடியது. இந்நிலையில் பிரதீப் ரங்கநாதனின் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்க காத்திருக்கிறார். நேற்று நடைபெறவிருந்த LIK நிகழ்ச்சி மழையின் காரணமாக கடைசி நேரத்தில் ரத்தானது. ஆனால் அனிருத் சொன்னது போல மொத்த பாடல்களையும் ஆன்லைனில் ரிலீஸ் செய்துவிட்டார். மேலும் பின்னணி இசை என மொத்த பணிகளையும் முடித்து கொடுத்த நிலையில் அவர் முன்பாக மண்டியிட்டு இந்த படத்தின் கதை என்னுடையதாக இருந்தாலும் அதன் உயிர் உங்களுடையதுதான் அனிருத் என அவரை பாராட்டி தள்ளியுள்ளார். இந்த படத்தில் அனிருத் குரலும் ரோபோவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருடைய ஆல்பம் பாடலான எனக்கென யாரும் இல்லையே பாடலும் LIK படத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.